அன்னைக்கு காலையில் எழுந்துச்சுமே நானும் மகிழாதேன்னு எங்கள் அம்ச்சி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவோட எக்ஸல் எடுத்துகிட்டு அங்கேருந்து சரசரன்னு கிளம்பிட்டுங்க. போனதுமே பார்த்தீங்க அப்படின்னா மகிழாதன் வந்துட்டு அம்ச்சின்னு கத்திட்டே போயிட்டு இருந்தார். அம்ச்சி வந்துட்டு இரு தம்பி நான் போய் அரிசி வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டுங்க பக்கத்தில் போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் மகிழாதன் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்ச்சி வராமல் ஓடி போய் எங்கள் அம்ச்சிக்கிட்டே போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மகிழாதனுக்கு நான் ஒரு தோசை சுட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டுங்க வெங்காய மிளகாயெல்லாம் அரிஞ்சு போட்டு எங்கள் அம்மா தோசை சுட்டு கொடுத்தாங்க. அந்த தோசை உண்மையிலுமே சூப்பராக இருந்தது. எனக்கும் ஒரு தோசை கிடச்சி, மகிழாதனுக்கு ஒரு தோசை கிடச்சிங்க. மகிழாதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக பிச்சு போட்டு எங்கள் அம்ச்சி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மகிழாதன் ஒன்று சாப்பிட்டுருந்தாங்க. சரி தம்பி தோசை சாப்பிட்டாச்சு, அடுத்து வந்துட்டு நம்ம எப்பவுமே குடிக்கக்கூடிய வர காப்பி வச்சுட்டு வந்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. சரி அமிச்சு வச்சுட்டு அமிச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வர காப்பி வச்சு கொடுத்து 4 கிளாஸ் காப்பி எங்கள் அமிச்சு வச்சுட்டு வந்துங்க. எங்கள் அப்பச்சிக்கு ஒன்று, மகிழாதனுக்கு ஒன்று, அமிச்சிக்கு ஒன்று, எனக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டுங்க. மகிழாதன் பார்த்தீங்க அப்படின்னா காப்பி நல்லா ஆற்றி குடிச்சதுமே வந்துட்டு நல்லா குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. முதல்ல குழந்தைக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அமிச்சு வந்துட்டு மகிழாதன் கொடுத்தாங்க. மகிழாதன் பார்த்தீங்க அப்படின்னா காப்பி குடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அமிச்சு எனக்கு கொடுக்க வேண்டிய காப்பி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் எங்கள் அமிச்சு எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. காப்பியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா சரி மயில் வீட்டுக்கு போகலாமா டைம் ஆகி போச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டுங்க அங்கேருந்து எக்ஸல் எடுத்துட்டு சரன்னு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டுங்க.